ஹலோ டெக்கீஸ், இன்றைக்கி நம்ம டிசி மோட்டரை பற்றி பார்க்கலாம். டிசி மோட்ரு வந்து ஒரு டிசி எனர்ஜி கொடுத்தா வந்து அது மெக்கானிக்கல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும். இப்போ வந்து அதில் காம்பனன்ட்ஸும் பார்த்தா யோக் இருக்குது. யோக் வந்து அது மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுக்குது, அது அவுட்டர் பார்ட்ஸை ப்ரொடக்ட் பண்ணுது. இப்போ என்னென்னு பார்த்தா ஃபீல்டு வைண்டிங், அதுதான் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. டிசி சப்ளை கொடுத்துருவேன். அப்புறமேட்டு ஆர்மேச்சர், அதுதான் ரொட்டேட்டிங் பார்ட்ஸ், அதில் தான் வந்து ஆர்மேச்சர் வைண்டிங் இருக்கும். அதில் தான் வந்து கரண்ட்டு வந்து ஃப்ளோ ஆகும். அப்புறமேட்டு ஒரு காமடேட்டர், அது வந்து ஏசி இன்டியூஸ்டாக இருக்கிறத வந்து டிசியாக மாற்றும். அது ஒரு டேரக்ஷனில் வந்து டார்க்கை வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு டேரக்ஷனில் டார்க்கை வந்து ப்ரொடியூசருக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் ப்ரஷஸ் வந்து ரொட்டேட்டிங் பார்ட்டுக்கும் எக்ஸ்டர்னல் சர்க்யூட்டுக்கும் நடுவில் இருக்கும். இந்த ப்ரஷஸ் வந்து இது ஜென்ரேட்டரில் வந்து ஏசியை வந்து டிசியாக மாற்ற ஹெல்ப் பண்ணும். அதில் காம்படேட்டர் இருக்கும். இப்போ ஒர்க்கிங் பிரின்சிபல்னு பார்த்தா வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே அதில் வந்து டிசி சப்ளை கொடுத்தோன்னே வந்து கரண்ட் ஃபீல்டு வைண்டிங்கே மூவ் ஆகும். ஆர்மேச்சரில் வந்து இப்போ ஆர்மேச்சர்லையும் ஃபீல்டு வைண்டிங்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஆர்மேச்சர் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கனால ஒரு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, இல்லைனா ஆர்மேச்சர் ரொட்டேட் ஆகும். இந்த ஆர்மேச்சர் ரொட்டேஷன் வந்து ஃப்ளெமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் வச்சு கண்டுபிடிக்கலாம் டைரெக்ஷனை. இப்போ வந்து காம்படேட்டர் வந்து கரண்ட்டோட டைரெக்ஷனை ரிவர்ஸ் பண்ணும் கண்டினியூஸ் ரொட்டேஷனுக்காக. அப்புறம் அந்த டிசி மோட்டர் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து அப்படியே வந்து மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாறுது. இதில் பார்த்தா பேக் இஎம்எஃப்னு ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இதில் இஎம்எஃப் ப்ரொடியூஸ்டு பேக் இஎம்எஃபோட ஈக்குவேஷன் ஒரு ஸ்டார்டிங் அப்போ வந்து ஒரு இஎம்எஃப் பேக் இஎம்எஃப்னு ஒரு ப்ரொடியூஸ் ஆகும். அது வந்து பேக் இஎம்எஃப் டு P5 NEZ by 6A. Pனா நம்பர் ஆஃப் போல்ஸ், ஃப்ளக்ஸ்னால் வந்து ப்ரொடியூசர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பவர் போல், இஜெட்னா நம்பர் ஆஃப் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ், என்ன ஸ்பீடு. அப்புறம் டார்க் ஈக்குவேஷன் பார்த்தா PZ5IA by 2πA. இதில் T வந்து டார்க், IA வந்து ஆர்மேச்சர் கரண்ட், இஜெட் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்மேச்சர் கண்டக்டர்ஸ். இந்த அப்ளிகேஷன் பார்த்தா எல்லா இதுலேயும் யூஸ் ஆகுது. நம்மளோட டே டு டே லைஃப்பில் டிசி மோட்டர் வந்து அது ஒரு சிக்னிஃபிகண்ட் ரோல்ஸ் பண்ணுது. ஆனால் இப்போ ஆல்டர்னேட்டிவ் என்ன தான் ஏசி ஆல்டர்னேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணாலும் வந்து டிசி மோட்டர்ஸும் முக்கியமாக யூஸ் பண்ணுறாங்க. டிசி மோட்டர் வந்து அந்த காலத்தில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாங்க. பார்த்தா டிசி சீரிஸ் மோட்டார், டிசி காமன் மோட்டார். டிசி சீரிஸ் மோட்டர் வந்து ஹை ஸ்டார்டிங் டார்க் இருக்கும், ஆனால் டிசி ஷண்ட் மோட்டர் வந்து கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகும். அப்புறம் காமன் மோட்டார், இது ரெண்டுத்துமே ரெண்டுத்தோட கேரக்டரிஸ்டிக் இருக்கும் காமன் மோட்டார். அடுத்தடுத்த வீடியோஸ்லேருந்து அடுத்து பார்ப்போம் தெளிவாக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.